நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு பார்க்க முடியும். அதே அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும்னு பார்க்கிறோம். இப்படித்தான் மோசே கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து பாக்கியவானா வாழ்ந்தாரு. ஆனா அவரால் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம் உடையவர்களா இருந்தாங்க. அதனால வாக்குத்தத்த தேசத்தை அடையாம போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்த தேசமாகிய கானானை சுதந்திரிக்க முடியாம போனதற்கு காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமை, இருதய கடினம் மற்றும் அவிசுவாசம்னு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை போல நாமும் சில நேரத்துல கீழ்ப்படியாமை, இருதய கடினம் மற்றும் அவிசுவாசத்தினால வாக்குத்தத்தங்களை இழந்து நிற்கிற சூழல் ஏற்படுது. இதுல இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கத்தான் கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. இந்த இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். அவர் தேவகுமாரன். நாம அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து இருதயத்தை கடினப்படுத்தாம அதன்படி நடந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிச்சா நாமும் ரட்சிப்படைய முடியும். எனவே இயேசுவின் மேல் விசுவாசம் வைங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, வாக்குத்தத்தங்களை சொந்தப்படுத்துங்க. வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.